வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்சல் மீஷோவில் இருந்து தான் வந்திருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் லோட்டஸ் கேண்டீன்லாம் வைக்கக்கூடிய ஹோல்டர். இதை வந்து என்னுடைய கிச்சனில் அன்னபூரணி தயார் வச்சுருக்கேன். அவங்களுக்கு 3 விதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போதுமே தாமரைனா அது பிங்க் கலர்லேருந்து தான் அழகு. அதனால் நான் ஃபேவரிக் பெயிண்ட் வச்சு கலர் கொடுத்துருக்கேன். இந்த குட்டி அன்னலட்சுமி தாயாரை அதில் அமர்த்த போகிறேன். இதில் வந்து நம்ம இந்த தாமரையில் பச்சரிசி நிரப்பி அது மேலே வந்து அன்னலட்சுமி தாயாரை வந்து அமர்த்திடலாம். கிச்சனில் நம்ம வந்து அவங்க சுத்தம் பண்ணி அவங்க அலங்காரம் பண்ணி அழகாக அமர்த்தியிருக்கேன். 2வது தாமரையை வந்து பார்த்திங்கன்னா நான் உருளியாக யூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக நீர் நிரப்பி பூவெல்லாம் போடவும் சூப்பரான தாமரை உருளி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய அன்னலட்சுமி தாயாருக்கு தீப தூபம்லாம் காமிச்சிக்கலாம். 3வது தாமரையை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம கப் சாம்பிராணிலாம் வைக்கிறோம்னா அதுக்கான ஹோல்டராக வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி தாங்க அந்த 3 தாமரையும் வந்து கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அன்னலட்சுமி தாயாரை நம்மளுடைய கிச்சனில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா நம்ம ராப்பகலாக கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைக்கிறதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். 3 நேரம் பசி இல்லாத உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்படுறோம். அந்த உணவை வாரி வழங்கக்கூடியவங்க நம்ம அன்னலட்சுமி தாயார். அவங்களுக்கு வந்து அன்னத்துக்கே உகந்த தாயாரை நம்ம அடுப்படியில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பு. ஒரு கையில் தங்க கரண்டியும் அச்சய பாத்திரமும் வச்சுருக்காங்க. அள்ள குறையாத அச்சய பாத்திரம் வச்சுருக்க அந்த தாயாரை நம்ம கிச்சனில் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. நான் வந்து என்னுடைய அன்னலட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணி அழகாக தீப தூபம்லாம் காமிச்சு வழிபாடு பண்ணிட்டேன். என்னுடைய சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ லிங்க் தரேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.